ईश्वर चंद्र विद्यासागर की जीवनी का सारांश लिखिए. ईश्वर चंद्र विद्यासागर வாழ்க்கையை பற்றி நம்ம இங்கே சாராம்சம் எழுத போகிறோம். ईश्वर चंद्र का जन्म बंगाल के एक निर्धन परिवार में हुआ था. ईश्वर चंद्र विद्यासागर बंगाल ஒரு ஏழை குடும்பத்தில் அவர் பிறந்தார். उनके पिता एक गरीब ब्राह्मण थे. அவருடைய அப்பா வந்து ஒரு ஏழை பிராமணர். इसलिए वे ईश्वर चंद्र की पढ़ाई की कोई उचित व्यवस्था नहीं कर सके. அவர் வந்து ஏழை பிராமணன்றதுனால ஈஸ்வர் சந்திரர் வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்றது அவரால் முடியாத ஒரு செயலாக ஆயிடுது. ஈஸ்வர் சந்திர பகுத் புத்திமான் தே. ஈஸ்வர் சந்திர ரொம்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா புத்திசாலியாக இருந்தார். उनकी स्मरण शक्ति इतना तीव्र थी कि वे जिस पाठ को एक बार सुन लेते थे उसे कभी नहीं भूलते थे. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞாபக சக்தி இவ்வளவு தீவிரமாக இருந்துச்சாம். அவர் ஒரு முறை படித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதை எப்பொழுதுமே மறக்க மாட்டாராம். அந்த அளவுக்கு வந்து அவருடைய ஞாபக சக்தி ரொம்ப தீவிரமாக இருந்துச்சாம். ஈஸ்வர் சந்திர கே பிதா கல்கத்தா கே ஏக் சாதாரண நௌக்கரி கர்த்தே தே. ஈஸ்வர் சந்திரோடைய அப்பா கல்கத்தாவில் வந்து ஒரு சாதாரண வேலை தான் செஞ்சுட்டு இருந்தார். अंग्रेजी स्कूल की मोटी फीस देकर पढ़ाना उनसे संभव नहीं था. அதிகமான ஃபீஸ் கொடுத்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்க இவரால் முடியலை. पर उनको बड़ी इच्छा थी कि बेटा पढ़ लिख कर विद्वान बने. ஆனால் அவருக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு, பையன் வந்து படித்து பெரிய அறிஞனாக ஆகணும், மேதாவியாக ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டார். इसलिए उन्होंने ईश्वर चंद्र को पढ़ने के लिए संस्कृत पाठशालाओं में भेज दिया. எனவே அவர் வந்து ஈஸ்வர் சந்திர படிக்க வைக்கிறதுக்காக சமஸ்கிருத ஸ்கூலுக்கு ஓகேங்களா சான்ஸ்கிரிட் ஸ்கூலுக்கு வந்து அனுப்புகிறாரு. 11 वर्ष की आयु में उन्होंने व्याकरण की परीक्षा तथा 16 वर्ष की आयु में उन्होंने साहित्य और अलंकार की पढ़ाई समाप्त कर ली. 11 வயசில் வந்து பார்த்திங்கன்னா அவர் இலக்கணத்தை முடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட்டு 16 வயசில் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம் அலங்காரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் படித்து முடிச்சிட்டாரு. யார்? ईश्वर चंद्र. इसके बाद वे वेदों स्मृतियाँ और दर्शन ग्रंथों को पढ़कर सब शास्त्रों के ज्ञाता बन गए. வேதங்களையும் ஸ்மிருதியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தர்ஷன் கிரந்த் அப்படின்னா ஃபிலாசபிப்பா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு படிச்சுட்டு அவர் சாஸ்திர அறிவுகளை வந்து பார்த்திங்கன்னா பெற்றாராம். उनकी विद्वता देखकर जनता ने उन्हें विद्यासागर की उपाधि दी. அவருடைய அறிவு திறமையை பார்த்து மக்கள்லாம் அவருக்கு வித்யாசாகர், சாகர்னா கடல், கல்வி கடல் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்தாங்களாம். तब से वे ईश्वर चंद्र विद्यासागर नाम से प्रसिद्ध हो गए. அப்பொழுதுலேருந்து அவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர்ன்ற பேர்னால ரொம்ப ஃபேமஸ் அடைஞ்சார். विद्यासागर अपनी पढ़ाई समाप्ति के बाद कलकत्ता के संस्कृत कॉलेज में अध्यापक नियुक्त हुए. வித்யாசாகர் வந்துட்டு தன்னுடைய படிப்பு முடித்த பிறகு கல்கத்தாவில் இருக்க சமஸ்கிருத கல்லூரியில் வந்துட்டு டீச்சராக வந்து தன்னுடைய பயனை வந்துட்டு தொடங்கினார். வே ஏக் யோக்கிய வா மேகனதி அத்தியாபகத்தே. அவர் வந்து ரொம்ப தகுதியான மற்றும் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆசிரியராக இருந்தார். इसलिए कॉलेज के अध्यापक और सब छात्र उनको बड़ा आदर एवं सम्मान करते थे. எனவே வந்து காலேஜில் இருக்க மற்ற டீச்சர்ஸும் மற்றும் வந்து மாணவர்களும் அவருக்கு வந்து ரொம்ப மரியாதை வந்துட்டு கொடுத்துருந்தாங்களாம். उनकी योग्यता से प्रभावित होकर सरकार ने उन्हें कॉलेज का प्रधान अध्यापक बना दिया. அவருடைய திறமையை பார்த்து ஈர்க்கப்பட்ட அரசாங்கம் வந்துட்டு அவர் வந்து கல்லூரிக்கு தலைமை ஆசிரியராக ஆக்கிட்டாங்க. प्रधान अध्यापक के पद से उन्होंने अपना कार्य बहुत अच्छी तरह निभाया. தலைமை ஆசிரியர் பதவிக்கு வந்த பிறகு அவர் தன்னுடைய வேலைகளை ரொம்ப நல்ல விதமாக பண்ணாரா. वे समय पालन और अनुशासन पर बहुत ध्यान देते थे. அவர் வந்து நேரத்தை வந்து கரெக்டாக கடைப்பிடிக்கிறது மற்றும் டிசிப்ளினை பற்றி ரொம்ப கவனம் கொடுத்தாராம். பசங்க வந்து நேரத்தை கரெக்டாக கடைப்பிடிக்கணும், டிசிப்ளினாக நடந்துக்கணுன்றதை பற்றி அவர் ரொம்ப கவனம் கொடுத்தாராம். विद्यासागर बड़े स्वाभिमानी निर्भीक और स्वतंत्र विचार के व्यक्ति थे. வித்யாசாகர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுயமரியாதை கொண்டவர், நிர்பீக் அப்படின்னா ரொம்ப தைரியமானவர், சுதந்திர எண்ணம் உடைய நபராக இருந்தாராம். बड़े बड़े अफसरों से भी वे नहीं डरते थे. பெரிய பெரிய அதிகாரிகள் வந்தாலும் அவருக்கு பயந்ததே கிடையாதாம். एक बार विभाग के निरीक्षक से किसी बात पर उनका झगड़ा हो गया. ஒரு முறை அவருக்கு கல்வித்துறை ஆய்வாளர்கிட்ட ஒரு விஷயமா வந்துட்டு ஒரு சண்டை மாதிரி ஒன்று வந்துருச்சான். इस पर उन्होंने कॉलेज की नौकरी की अस्तीफा दे दिया. எனவே வந்து அவர் என்ன பண்ணாரு, அந்த கல்லூரியோடைய வேலையில இருந்துட்டு ரிசைன் பண்ணிட்டாராம். उनका यज्ञ मानता था कि
ஐசி நௌக்கரி நஹி கர்னி ஜிஸ்மே இஜ்ஜத் சலி ஜாய். மரியாதை இல்லாத இடத்துல வந்து வேலை செய்யக்கூடாது அப்படின்றது அவருடைய எண்ணமாக இருந்துச்சு. வித்யாசாகர் இத்தனை படே பது பர் ஓனே பர் பி பகுத் சரல் ரக்தே தே, சாதாரண கப்படா பகந்தே தே. வித்யாசாகர் ரொம்ப பெரிய பதவியில் இருந்தாலும் ரொம்ப எளிமையானவராக இருந்தார். ரொம்ப சாதாரணமான ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருந்தார். அவர் சப்கே சாத் சரல்தா சே வியவஹார் கர்த்தே தே. எல்லார்கிட்டையுமே வந்து ரொம்ப இயல்பாக வந்துட்டு நடந்துப்பார். உன்கா கஹனா தாக்கி அமேம் அப்னா காம் ஸ்வயம் கர்னா சாயே. அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வேலையை தானே செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாராம். தூசரம் பர் நிர்பர் ரக்னா உச்சித் நகி ஹை. மற்றவங்கள சார்ந்து இருக்கக்கூடாது, அது தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யஹி சப்சே படி சிக்ஷா ஹை. இதுதான் வந்து எல்லாத்தையோட ஒரு பெரிய கல்வியாக இருந்துச்சு. வித்யாசாகர் வித்யா கே சாகர் தே. வித்யாசாகர் கல்வி கடலாக இருந்தார். வே தயா கே பி தனி தே. அவர்கிட்ட வந்து கருணை நிறைய இருந்துச்சு. வே ஜித்னா படே வித்வான் தே உத்னா ஹி படே தயாலு அவர் உதார் பி தே. அவர் எவ்வளோ பெரிய வித்வானாக இருந்தாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் கருணையானவராக இருந்தார். துக்கியும் கா துக்கு தேக்குக்கர் உன்கா இறுதிய பிகல் ஜாத்தா தா. கஷ்டப்படுறவங்களுடைய கஷ்டத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு மனசு உருகிற மனசா. सरकारी नौकरी से इस्तीफ़ा देने के बाद विद्यासागर साहित्य और समाज की सेवा में अपने दिन बिताने लगे. கவர்மெண்ட் வேலையை வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ண பிறகு வித்யாசாகர் இலக்கியம் மற்றும் சமுதாயத்துக்கு வந்து சேவை செய்ய ஆரம்பித்தார். उन्होंने संस्कृत और बंगाल में अनेक पुस्तकें लिखी. அவர் வந்து சமஸ்கிருதத்துலேயும் பெங்காலிலையும் நிறைய புத்தகங்கள் எழுதினார். அவர் சமஸ்கிருதத்துலேயும் பெங்காலிலையும் நிறைய புக்ஸ் வந்து எழுதினார். தத்தா உன்கே பிரயத்ன சே பெங்கால் மே சைக்கிளோ ஸ்கூலும் கி ஸ்தாபனா हुई. அவர் மற்றும் வந்து அவருடைய முயற்சியினால் பெங்காலில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான கல்வி நிறுவனங்களை வந்து அவர் ஓப்பன் பண்ணாராம். ஸ்கூலோ மே பாலக் பாலிகாவோं को निःशुल्क शिक्षा दी जाने लगी. ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா சிறுமியர்களுக்கு வந்துட்டு கட்டணம் இல்லாமல் கல்வியை வந்து அவர் கொடுத்தாராம். வித்யாசாகர் ஏக் அச்சே சமாஜ் சுதாரக் பி தே. வித்யாசாகர் வந்து ஒரு நல்ல சமுதாய சீர்திருத்தவாதியாக இருந்தார். வே வித்வா விவாஹ் கே பகுத் படே சமர்த்தக் தே. அவர் விதவை திருமணத்திற்கு மிகவும் ஆதரவாளராக இருந்தார். பங்கால் கே லோகோங் நே இஸ்கோ பகுத் விரோத் கியா. பெங்காலி மக்களை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பர் வே அப்பனி பாத் பர் அடிங் ரஹே. ஆனால் அவர் தன்னுடைய பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிவாதமாக இருந்துட்டார். விதவை திருமணத்தை வந்து பெங்காலி மக்கள்லாம் எதிர்த்தாங்க. ஆனால் இவர் தன்னோட கொள்கையில் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். சன்ஸ்கிருத் மே ஏக் கஹாவத் ஹை. சமஸ்கிருதத்தில் வந்து ஒரு பழமொழி இருக்குது. வித்யா ததாதி வினயம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா வித்வான் கோ சதா வினய்ஷீல் ஹோனா சாயே. அதாவது படித்தவங்க எப்பொழுதுமே பணிவான ஒழுக்கத்தோடு இருக்கணும் அப்படின்றது அந்த சமஸ்கிருதத்தோட பழமொழி. எக் குண் வித்யாசாகர் மே பூர்ண ரூப் சே வித்யமான் தா. இந்த குணம் வித்யாசாகர் கிட்ட முழுமையாக அமைஞ்சிருக்கு. எக் குண் வித்யாசாகர் மே பூர்ண ரூப் சே வித்யமான் தா. இந்த குணம் வந்து வித்யாசாகர் கிட்ட முழுமையாக வந்துட்டு இருக்குது. தேங்க்யூ.